ஞானம் வந்த உடனே என்னுடையது என்ற மமகாரம் சுத்தமாக போய்விட்டது. என்னுடைய வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய வாகனம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய என்ற அந்த மமகாரம் நீங்கிவிட்டது. எல்லாமே இறைவனுக்கு உரியவை. இறைவனுக்குரிய பொருள்களை அனுபவிப்பதற்குத்தான் உரியவர்கள். எனக்கு சொந்தமானது ஏதுமில்லை என்ற என்னுடைய என்ற மமகாரம் நீங்கியது. அதன் பின்னர் நான் என்ற அகங்காரமும் நீங்கியது. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு இதைத்தான் சுருக்கமா சொல்லியிருக்கார். அப்ப அந்த ஞானம் வந்தவுடன் என்னுடைய என்ற மமகாரம் தீர்ந்தது, யான் என்ற அகங்காரம் தீர்ந்தது. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே.